படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசர் அங்க ஒரு புது ஸ்டேஷன்ல சார்ஜ் எடுக்கிறதுக்காக போறாரு. அது ஒரு கேரளா தமிழ்நாடு பார்டர். சோ அது வந்து ஃபுல்லாவே காட்டு பகுதி. இந்த காட்டுல அமானுஷ்யமான பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே தமிழ்நாடு போலீஸ் வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. கேரளா போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் அவரோட வாக்கி டாக்கிக்கு இன்னொரு தமிழ்நாடு போலீஸ் ஆபீசர் வந்து என்னை எப்படியாவது வந்து காப்பாத்துங்க அந்த காட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த ஹீரோவும் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள போறாங்க. போன இவங்களே அந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. எப்படி மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, உள்ள போனவங்களால வெளியே வரவே முடியாது. அது எதனால அவங்களால வெளியே வர முடியல அண்ட் உள்ள ஒரு போலீஸ் ஆபீசர் கூப்பிட்டாரு. அவர் நிஜமாவே அந்த காட்டுக்குள்ளதான் இருந்தாரா அண்ட் இன்னொரு போலீஸ் ஆபீசருக்கு அடிபட்டுச்சு. அவருக்கு எப்படி அடிபட்டுச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவங்க காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கன்னு பாக்குறதா இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான் வேற லெவல்ல எடுத்துட்டு போயிருந்தாங்க. எதுக்காக சொல்றேன்னா, இது ஒரு டைம் லூப் கான்செப்ட் வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த காட்டு பகுதியில யாராவது ரத்தம் சிந்தினாலோ இல்லாட்டி ரொம்ப சத்தமா கத்துனாலோ அந்த டைம் லூப் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான கான்செப்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பராகவே சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க காட்டு பகுதியிலே நடக்கிறதுனால லொகேஷனும் சூப்பரா சூஸ் பண்ணிருக்காங்க. அதை என்ஹான்ஸ் பண்ற விதமா சினிமோட்டோகிராஃபி வந்து சூப்பரா இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஜானருக்கு வந்து சவுண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த படத்துல சவுண்ட் டிசைனும் வந்து வேற லெவல்ல தெருக்கி விட்டுருக்காங்க. அண்ட் இந்த டைம் லூப் வந்து ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, இதுக்கு பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கறதையும் வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அது பல வருஷத்துக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ் நம்ம நாட்டுக்கு வந்தபோது அவங்க பண்ணி வச்ச சம்பவம் தான் இப்ப வரைக்கும் நம்மளை துரத்திட்டு வருது. இந்த ஒரு பேக் ஸ்டோரியும் வந்து ரொம்ப கன்வின்சிங்கா சொல்லியிருந்தாங்க. இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டி கொடுத்த லீடு இது எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா செட் ஆச்சு இந்த படத்துக்கு. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு. பட் ஆனா சப்போர்ட்டிங்கா நடிச்ச யாருமே சுத்தமா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு இன்டென்ஸா ஒரு சீன் போயிட்டு இருக்கும். ஆனா இவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்லாம் பாத்தீங்கன்னா அந்த சீனுக்கும் அவங்களுக்கும் அந்த எக்ஸ்பிரஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த சீனையும் ரொம்ப சொதப்பி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃப்ல இந்த நிறைய டைம் லூப் வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் சில இடங்கள்ல புரியாத மாதிரியும் இருக்கும். ஆனா எப்படியோ படத்தோட கடைசியில வந்து நமக்கு புரிய வச்சிருவாங்க. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சம்பவம் அத்தியாயம் 1 ஒரு தரமான சம்பவம். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம்.